அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப நீதிமன்றத்துல இந்த ஸ்டெர்லைட் மேல போடப்பட்ட வழக்குகள் என்ன நிலையில இருக்கு? அத நடத்தின அந்த வேதாந்தா என்ற நிறுவனம் என்ன ஒரு முடிவுகள் அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்கு? வேதாந்தா நிறுவனம் முடிந்தவரை போராடி பார்த்தாங்க. ஏன்னா 96ல புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோனே 98லயே ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 99ல 2000ல 2001ல 2003 அப்படின்னு அவங்க தொடர்ச்சியா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே தேசிய பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்துட்டு அந்த என்ஜிபிடி இருக்காங்களா, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அவங்க அவ்வளவு ஒன்றும் அசட்டியா இருக்கிறவங்க இல்லை. சரியான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ தேசிய பசுமை தீர்ப்பாயமோ உங்களுக்கு அனுமதி தராது. அப்போ அவங்க நடத்தின 96ல இருந்துட்டு மூடப்பட்ட அந்த 2018 வரைக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட முறை அவங்க நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் இதுக்கு முன்னாடி புற்றுநோய் எண்ணிக்கை இவ்வளோ இருந்தது, இந்த நிறுவனம் வந்ததுனால புற்றுநோய் பன்மடங்கு அதிகரிச்சிச்சு, அப்போ இது செல்லாதுப்பா அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன தரவுகள் தராங்க, நாங்கள் வந்துட்ட பிறகு இவ்வளோ பள்ளிக்கூடங்கள் உள்ள மேம்படுத்தியிருக்கோம், இவ்வளோ கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்துட்டு உதவி பண்ணிட்டு இருக்கோம், சுற்றுச்சூழல் மகளிர் சுய ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலும் தாமிர முத்துன்னு நிறைய பேரில் அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க.